சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியில் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று விஜய் தரப்பில், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதால் அவர்களுக்கு இந்த ஆதரவு 25 எம்எல்ஏக்கள், இவருக்கு இபிஎஸ் எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கும் 22 எம்எல்ஏக்கள் மட்டுமே அன்று எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் ஆதரவாக கூறியிருந்தார்கள். இருந்த போதிலும் அதிமுக பொதுச் செயலாளர் கொறடா கிருஷ்ணமூர்த்தி என்பதை ஒருவேளை ஜே.சி.டி. பிரபாகர் ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இந்த 25 எம்எல்ஏக்களுக்கும் பதவி பறிபோவது உறுதி. பதவி பறிபோவதற்கு முன்னதாகவே ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தால் தங்களுக்கு கூடுதல் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா எம்எல்ஏக்களாக அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதனால் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமாவை தொடர்ந்து மேலும் பல அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வார்கள். இந்த எண்ணிக்கை 10-15 ஆக உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு முன்னோட்டமாக இந்த 3 பேரை ராஜினாமா செய்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்று எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எம்எல்ஏக்கள் பதவி பறிப்பதை தடுப்பதற்காகவும் கட்சித்தாவல் தலைவரின் கீழ் வழக்கு தொடரப்படும் போது இவர்கள் அந்த விசாரணையில் இவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் தங்களது ராஜினாமாவை அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தமிழக அரசியலில் மிக முக்கிய ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் அதிருப்தி குழி தாவேகாவில் இணைகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓர் அணியாகவும், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான தரப்பு மற்றொரு அணியாகவும் செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இப்போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பும் அவர்களும் தாவேகாவில் இணைவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதில் சி.வி. சண்முகம் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒன்று கட்சித்தாவல் தலைவரத்தை எதிர்கொள்வது அல்லது தாவேகாவில் இணைவது என்ற 2 நிலைப்பாட்டில் எதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதில் இணைவார்கள் என இப்போதைக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜே.சி.டி. பிரபாகரன் இந்த ராஜினாமாவை உடனே ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தாவேகாவில் இணைய போவது உறுதியாகவும், அவர்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் காலதாமதப்படுத்தினால் அவர்கள் அதிமுகவில் இருந்து கொண்டே அந்த ஆதரவை 5 ஆண்டுகளும் பெறுவதற்கான அந்த சூழ்நிலை ஏற்படும். சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதற்காக இத்தகைய ஒரு மாற்று நடவடிக்கையாக இந்த ராஜினாமா வியூகத்தை இப்போது எஸ்.பி. வேலுமணி தரப்பு எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜே.சி.டி. பிரபாகரன் இதை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்படும். அத்தகைய சூழ்நிலை ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்தல் முடிந்து முடிவுகளை அறிவித்து 1 மாத காலத்தில் ராஜினாமா செய்வது அரசியல் வரலாற்றில், அண்மை கால அதிமுகவின் வரலாற்றிலும் இதுதான் முதல் முறையாகவும், தேர்தல் முடிந்த 2 வாரங்களில் தங்களது எம்எல்ஏ பதவியை அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது என்பது, அதுவும் என்ன காரணம் என்பதை முழுமையாக குறிப்பிடாமல் இந்த ராஜினாமாவை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படக்கூடும் என்பதால் தான் இந்த ராஜினாமா இப்போது இந்த கட்சியில் மிக பெரும் ஒரு பிளவை எதிர்நோக்கி இருக்கிறது. அதிமுகவில் ஏற்கனவே அதிமுகவின் வாக்கு வங்கியை தமிழக வெற்றி கழகம் பல தொகுதிகளில் அபகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த முதல் முறையாக தேர்தல் நடைபெற்ற ஒரு 2 மாதங்களுக்குள், 1 மாதங்களுக்குள், ஏப்ரல் மாதம் அந்த மே மாதம் 4ஆம் தேதி அதற்குள் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான சில நாட்களிலேயே இந்த ராஜினாமா முடிவை அதிமுக எம்எல்ஏக்கள் எடுத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு சிக்கலாக தெரிகிறது. இதனால் மற்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்களா, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியின் நிலை என்ன என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இந்த 3 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் இன்றோ நாளையோ அவர்கள் தாவேகாவில் இணைவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் இவர்கள் 3 பேருமே அந்த மதுராந்தகம், பெருந்துறை மற்றும் தாராபுரம் தொகுதியில் அவர்களே தாவேகா வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறார்கள் என்பது தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது.